இது இனிதுங்க. இன்னைக்கு ஈஸி சமையல் தாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில். இன்னைக்கு சூப்பர் சமையலுங்க வேறு எங்கள் வீட்டில். சூடாக சாதம் வடிச்சிருக்கேன். அப்புறம் எப்பயும் போல் வீட்டில் உர ஊற்றின தயிர் எல்லாம் கட்டியாக தாளித்து வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு இதுங்க காடை கிரேவிங்க. காடை கிரேவி பண்ணியிருக்கேன். காடை சுக்காவும் பண்ணியிருக்கேங்க. அதிலே கிரேவி கொஞ்சம் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இட்லி தோசை நல்லா இருக்குங்க. அதே காடை பாருங்கள் நல்லா சுக்காவாக அப்படியே ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறேங்க. இன்றைக்கி காடை சுக்கா கிரேவி காடை கிரேவி ரெண்டுமே தாங்க எங்கள் வீட்டில். இதாங்க சிம்பிளாக ஒரே டூயின் ஒன்றாக போச்சுங்க. அதனால் சூப்பராக இதை மாதிரி சிம்பிளாக ஒன்று செய்தாலும் கறியெலாம் டக்குன்னு இறங்கிடுதுங்க. நம்ம வெஜிடேபிளில் சாம்பார், ரசம், பொரியல், கூட்டு, வறுவல் அப்படியும் பண்ண வேண்டியது இருக்குது. இதை மாதிரி நான்வெஜ்னால் ஒரே ஒரு வறுவல், அதிலே ஒரு கிரேவி சிம்பிளாக முடிஞ்சிடுது. சாப்பிட்றது இதை தாங்க விரும்பி சாப்பிட முடியுது. உங்கள் வீட்டில்